இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கட்டிடம் 19ஆம் நூற்றாண்டில் நவாப் மாளிகைக்குள்ளே இருந்த ஒரு பகுதி. இதுக்குள்ளே போய் நான் நின்னவனும் அப்படியே அசந்து போயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்களும் உள்ளே போனீங்கன்னா அப்படி தான் தோணும். இப்போ உள்ளே போவோம். நவாப் மாளிகையோடைய ஒரு பகுதியே இப்படி இருக்குது. என்ன ஒரு கலர்ஃபுல்லாக எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில். நீங்கள் மேலே பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா அந்த பால்கனி, அதெல்லாம் வந்து அந்த நவாப் காலத்து பெண்கள் வந்து இங்கே நின்று கீழே நடக்கிற நிகழ்ச்சிகளை அதே மாதிரி தர்பாரையும் பார்ப்பாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் வந்து ஒரு ரியலான நவாப் மாளிகையிலேருந்து கொண்டு வரப்பட்டது தான். மேலே ஃபுல்லாகவே உட்டன் ஃபினிஷிங் மரத்தாலேயே வேலை செஞ்சுருக்காங்க. அது இல்லாமல் இங்கே இருக்கிற கண்ணாடி எல்லாமே வந்து பெல்ஜியம் கண்ணாடி. நம்ம சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தால் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அவ்வளவு அற்புதமாக இருக்குது பார்க்கவே. இந்த நவாப் மாளிகையில் வேறு என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க காலத்தில் நவாப் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஃபர்னிச்சர்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. நம்ம ஏற்கனவே வந்து ஹைதராபாத் நிஜாம் பேலஸ் பார்த்துருக்கோம். அங்கே கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஃபர்னிச்சர்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இசை கருவிகள் நிறைய வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் நவாப்கள் எந்த அளவுக்கு இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இதை பார்க்குறப்ப நமக்கு தெரியும். இந்த பக்கம் நிறைய அவங்களுடைய பழங்கால பொருட்கள், அவங்க பயன்படுத்திய பொருட்கள். இங்கே வந்து வீணை வைக்கிறதுக்குனே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க பாருங்கள். இது வீணை தானே வேறு என்னன்னு தெரியல. ஆனால் எவ்வளோ ஒரு இசைக்கருவிகள் எவ்வளோ வச்சுருந்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்து அறைகள்லாம் பெருசாக நம்மளை பார்க்குற மாதிரி எதுவும் இல்லை. ஒரே ஒரு ஹால் மட்டும்தான். இந்த மெயின் ஹாலோட இந்த இடத்துல தான் வந்து நவாப் உட்காருவார். இந்த இடம் வந்து உண்மையாகவே பார்க்கவே ஒரு ராயலாக இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்கிற இந்த இடத்தோட பெயர் அஷ்டசில்ப ஹெரிட்டேஜ் வில்லேஜ் அப்படின்றதான் இந்த இடத்தோட பெயர். சரி, இந்த இடத்துல நம்ம பார்க்கறதுக்கு என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கர்நாடகா கேரளாவுடைய பழமையான வீடுகளை இந்த இடத்துல தத்தெடுத்து கொண்டு வந்து ஒரு கிராமமாகவே வந்து ரொம்ப அற்புதமாக செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த இடத்த பாருங்களேன், ஒரு கிராமத்துக்கு வந்த மாதிரியே இருக்குங்க. இந்த இடத்துல 200 வருஷத்துலேருந்து 800 வருஷம் பழமையான வீடுகள், கோவில்கள்லாம் இருக்குது. அந்த காலத்துக்கே நம்ம போன மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் நம்ம பார்க்காத வித்தியாசமான பழங்கால பொருட்களையும் நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கலாம்.